ஒரு சூப்பர் வேட்பாளரை தலைவர் உங்க இடத்துல ஒப்படைச்சிருக்கிறாரு. அவரை உங்ககிட்ட நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. உங்க அத்தனை பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சவர் தான் அண்ணன் திரு லட்சுமணன் அவர்கள். ஏற்கனவே உங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினரா, சட்டமன்ற உறுப்பினரா மிக அருமையாக மக்கள் பணி ஆற்றக்கூடியவர் தான் அண்ணன் லட்சுமணன் அவர்கள். இந்த தொகுதியில 2 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றவர். இப்போ இந்த முறை ஹாட்ரிக் அடிக்கணும். ஹாட்ரிக் அடிச்சிருங்களா? சரி, எதிரிகளே மறன்ற அளவுக்கு, அதாவது போன முறை அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை கடந்த முறை தோற்கடிச்சீங்க. இந்த முறை இவருக்கு பயந்துட்டு அவர் தொகுதியை மாத்திட்டு போயிட்டாரு. அந்த அளவுக்கு எதிரிகளை மரண விடுறவர் தான் திரு லட்சுமணன் அவர்கள். இந்த தேர்தலோட ஆரம்பத்திலேயே வெற்றியை உறுதி செய்தவர் திரு லட்சுமணன் அவர்கள். நன்றாக படிச்சவர், மருத்துவர், எளிமையானவர். ஆனா அரசியல் வந்துட்டா நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், களத்துல இறங்கி மக்களோடு இருக்கக்கூடிய ஒரு கள போராளி. உங்களுடைய அன்பை பெற்றவர், பேரன்பை பெற்றவர். நீங்க இவர் எந்த நேரத்தில் வேணாலும் போய் அவரை சந்திக்கலாம். உங்களுடைய தொகுதிக்கு, உங்களுடைய பகுதிக்கு, உங்களுடைய தெருவுக்கு, உங்க வீட்டுக்கு என்ன தேவைனாலும் அதை தெரிஞ்சு அதை உடனுக்குடன் செய்து கொடுப்பவர் அண்ணன் லட்சுமணன் அவர்கள். அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க மிகப்பெரிய வெற்றி தேடிதாங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். எந்த சரி 1 லட்சம் வாட்டா? சரி, 50 வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. அதான் போட்டோ நீங்களே வச்சிருக்கீங்களா? போட்டோ வச்சிருக்காப்ல. எந்த உரிமையோட உங்களை மீண்டும் வாய்ப்பு கேட்ட வந்திருக்கிறேன்? திரு லட்சுமணன் அவர்களுக்கு மீண்டும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. எந்த உரிமையில கேட்க வந்திருக்க? ஏற்கனவே அவர் இந்த தொகுதிக்கு செஞ்சிருக்கக்கூடிய பணிகள், எத்தனையோ பணிகள் செஞ்சிருக்கிறார். ஒரு சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். இன்னைக்கு சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 21 சமூக நீதி போராளிகளுக்கு மணிமண்டபம் கட்டி கொடுத்தது யாரோட உழைப்பு? அவருடைய முயற்சி. அதே போல ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு சிலையுடன் கூடிய ஒரு நினைவு மண்டபம் அவருடைய முயற்சியில இங்க வந்திருக்கு. 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தலவானூர் தென்பண்ணை ஆற்றில தடுப்பணை கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. வளவனூர் பேரூராட்சியில 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ஓவர் ஹெட் டேங்க் கட்டப்பட்டிருக்கு. அனைத்து வார்டுகளுக்கும் இன்னைக்கு பைப் லைன் வசதி செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வடமாம்பலம் ஜெகநாதபுரம் கிராமங்களை இணைக்கின்ற ஒரு புதிய பாலத்தை கட்டி கொடுத்திருக்கிறாரு. பனங்குப்பம் ஊராட்சியில 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அரசு அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மீன் மார்க்கெட் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. இந்த நகராட்சியில் உள்ள விரிவாக்க பணிகள் அனைத்து இடத்துலயும் பாதாள சாக்கடை பணிகள் இன்னைக்கு நடைபெற்று முடிஞ்சிருக்கு. பில்லூர்ல 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு புதிய மேம்பாலம் கட்டி கொடுத்திருக்கிறார். வளவனூர் சிறுவந்தாடு சாலை இன்னைக்கு அகலப்படுத்தப்பட்டிருக்கு. அரசு மகளிர் கல்லூரி, அறிஞர் அண்ணா அரசு கல்லூரிக்கு இன்னைக்கு புதிய கட்டிடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த நகராட்சியில 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சாலை வசதிகள் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கு. நாயக்கன் தோப்புல 24 கடைகளுடன் கூடிய வணிக வளாகத்தையும் அவர் கட்டி கொடுத்திருக்கிறார். இத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, இந்த தொகுதிக்கு இன்னும் அதிகமான திட்டங்களை நான் கொண்டு வருவேன் அப்படிங்கிற உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். இந்த தொகுதிக்கு அண்ணன் அவர்கள் இவ்வளவு திட்டங்களை பண்ணி கொடுத்திருக்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் கடந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறார் அதை ஞாபகப்படுத்துங்க, மக்களை சந்திச்சு ஞாபகப்படுத்துங்க. ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்முடைய தலைவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு விடியல் பயண திட்டம், கட்டணமில்லா பேருந்து திட்டம். முதல் கையெழுத்தை தான் போட்டாரு. இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாசம் 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அதே மாதிரி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்க காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா பசியோடு இருக்கக்கூடாதுன்னு அவங்க ஒவ்வொருத்தருக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுடைய கல்வியை ஊக்கப்படுத்துற விதத்துல இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனுக்கும் மாணவிக்கும் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் கல்வி ஊக்கத்தொகையா கொடுக்கிறார். 14 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல 3 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தோம்னு சொல்லுவாங்க. ஆமா கொடுத்தாங்க, பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. அப்புறம் 2019 அவங்க கைவிட்டுட்டாங்க, அந்த திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க. இப்ப நம்முடைய முதலமைச்சர் லேப்டாப் அதிகமா யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைய விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்ம கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிட்டு அந்த உரிமையோட வந்திருக்கிறோம். இன்னும் எத்தனையோ திட்டங்கள், முக்கியமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்துட்டு வராரு. இப்போ இந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க.
நீதிமன்றத்துக்கு போய் உரிமை தொகையை நிப்பாட்டுவதற்கு 3 மாசம் நிப்பாட்டுவதற்கு முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறியா, இப்ப நான் 5000 கொடுக்கறேன், எப்படி நிப்பாட்டுவா பாக்கலான்னு கொடுத்தாரா இல்லையா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு மகளிரோட பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை போட்டாரு, டிரான்ஸ்பர் பண்ணாரு. மகளிர் என்ன பண்ணாங்க, காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பேங்க்ல பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி அரசு மேல அவள் நம்பிக்கை. நம்முடைய முதலமைச்சர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, இந்த மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை எடுத்துட்டு போறாங்கன்னு மகளிர் அவ்வளவு ஷார்ப்பா போய் எடுத்தாங்க. இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறத ஆட்சி அமைஞ்சோன்னு 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 அல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் தருவோம், அப்படி வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யார் யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்ச வாக்குறுதி தான். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் கொடுத்துருவாங்க. அந்த 8000 ரூபாவை மகளிர் உங்க வீட்டுக்கு தேவையான மின்சாதன பொருட்கள் என்ன வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றணும்னா மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. அதுல இந்த விழுப்புரம் தொகுதியில அதிகமான வாக்கு வித்தியாசத்துல லட்சுமணன் அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா ஜெயிக்க போவது யாரு? தமிழ்நாடு அணி. நாம ஜெயிச்சு காட்டணும், டெல்லி அணியை வீழ்த்தணும். நான் இவ்வளவு திட்டங்கள் சொல்லியிருக்கிறேன், இந்த 5 வருஷம் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம், சாதனைகள் பண்ணிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் பண்ணுவோம் சொன்னேன். இதுக்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு எதுக்காவது நமக்கு துணை நின்று இருக்கா? இப்ப தேர்தல் அறிவிச்ச உடனே மோடி வராருல, வாரம் ஒரு வாட்டி வந்துட்டு போறாரு, திட்டங்கள் ஏதாவது வருதா? தமிழ்நாட்டுக்கான நிதி வருதா? போன ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டம் கூட கிடையாது. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல கிடையாது. இப்படி தமிழ்நாடை தொடர்ந்து புறக்கணிக்கக்கூடிய ஒன்றிய பாஜகவை சங்கி கூட்டத்தை நாம புறக்கணிக்கணுமா வேணாமா? அதற்கான தேர்தல் தான் வர சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தல் போட்டோலே இருங்க, நானே மறந்துட்டாலும் நீங்க மறக்க மாட்டேங்கிறீங்க. இந்த போட்டோ, இந்த போட்டோ தான். யார் தெரியுது அது? இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, கார்பெட் நினைச்சுக்காதீங்க. இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இவரோட வேலையே தான். இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த அடிமை கூட்டத்தை முதல்ல ஜெயலலிதா அம்மா காலு, அந்த அம்மா இறந்த பிறகு சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் காலு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அண்ணன் ஓபிஎஸ் காலு. இப்ப எல்லா காலையும் விட்டுட்டு நான் தொங்குனா மோடி கோட காலை மட்டும்தான் புடிச்சு தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு. அரசியல்ல முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா ஒரு முரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? அப்பேற்பட்டவர் நம்பர் 1 மோடியுடைய முரட்டு அடிமை தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த அடிமை கூட்டத்தை தமிழ்நாட்டில இருந்து விரட்டி அடிக்கணும். அதுக்கு வர்ற சட்டமன்ற தேர்தல் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு சரியான வாய்ப்பு. நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நிச்சயமா. நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், இன்னைக்கு தேதி 13, 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்முடைய கைகள்ல 10 நாட்கள் இருக்கு. அந்த 10 நாட்களும் உதயசூரியன் சின்னத்திற்கு லட்சுமணன் அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கணும் பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளரா சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குங்க, ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன திட்டங்கள் செய்வோம், முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டத்தையும் சங்கி கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டுட்டோம்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்க. அந்த பிரச்சாரத்தை மக்களை சந்திச்சு நீங்க செஞ்சீங்க சொன்னீங்கன்னா நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல லட்சுமணன் அவர்களை மிகப்பெரிய வெற்றிய நிச்சயம் நீங்க அடைவீங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? அதே மாதிரி நம்முடைய
வானூர் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக வெற்றி வேட்பாளராக சகோதரர் திரு கௌதம் திராவிடமணி அவர்களை தலைவர் அவர்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இந்த 2 தொகுதியிலையும் வெற்றி நிச்சயமா கன்ஃபார்மா. போன முறை விழுப்புரம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதி இருக்கு, அது 4 தொகுதி நாம ஜெயிச்சோம். இந்த முறை 7க்கு 7 ஜெயிச்சு இந்த விழுப்புரம் மாவட்டம் மீண்டும் திமுகவோட கோட்டைங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்ட செய்வீங்களா? குறிப்பா இந்த விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியோட வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. வானூர் தொகுதியுடைய வெற்றியை கன்ஃபார்ம் பண்ணுங்க. செஞ்சு கொடுப்பீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொல்லணும் தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கும் சகோதரர் திராவிடமணி அவர்களுக்கு வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல விழுப்புரம் தொகுதியையும் வானூர் தொகுதியும் வென்று காட்டுங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி. ஆதரிப்பீர் உதயசூரியன். தாடி கிழவன் பிளட் உதிச்சது உதய சூரியப்பா ஆட்டம் கூட்ட கொட்டிய புத்திச்சதால் மாறமாட்டோம் வெளிச்சம் கிடைச்சதா எங்க கதை அகர முதல தொட்டு அறிஞர் அண்ணா பிளட் அகர முதல தொட்டு